செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீரவாணி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி சிட்டி லைன்ஸ் சங்கத்தின் 2024-25 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மங்கை நாயகர் திருமண மண்டபத்தில் பொன்னமராவதி சிட்டி லைன்ஸ் சங்கத்தின் 2024-25 ஆண்டின் புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு சங்கத்தின் தலைவர் சிவகுமார் தலைமை வகித்தார். பொருளாளர் இளங்கோ முன்னிலை வகித்தார். இதில் சங்கத்தின் செயலாளர் ராமையா அனைவரையும் வரவேற்றார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய பொறுப்பாளர்கள் 2024-2025 ஆண்டிற்கான தலைவர் முருகன், செயலாளர் பாண்டிகுமார், பொருளாளர் மணிகண்டன் ஆகியோரை புதிய பொறுப்பாளர்களாக பணியில் அமர்த்தி முதல் துணை ஆளுநர் லயன் மணிவண்ணன் அவர்கள் சிறப்புரையாற்றினார். இதில் மண்டல தலைவர் அம்முக்குட்டி பாபா சேவை திட்டங்களை வழங்கி துவக்கி வைத்தார். இதில் வட்டார தலைவர் ஜெயராஜ், மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் பிரவீன்குமார், ரவீந்திரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் அனைத்து லைன் சேவை சங்கங்களின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், வர்த்தக வணிக பெருமக்கள் என பலரும் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சங்கத்தின் சிறப்பு திட்டமான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் லயன்ஸ், ரோட்டரி உள்ளிட்ட அனைத்து சேவை சங்கங்களின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவின் முடிவில் சங்கத்தின் செயலாளர் பாண்டிகுமார் நன்றி கூறினார். அக்கொடி காக்க வரிய நம்முடைய வழி, அதன் ஒளியும் புகழும் வளர்ந்து போங்க அனைவரும் நம் முயற்சி மேற்கொள்வோம். உலக நாடுகளின் மத்தியில் நமது தாயின் பணிக்கொடி செவ்வாந்து பட்டோலி வீசி பதவியில சேர்வோம். நன்றி. எனது லைன்ஸ் நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. இனிமையாக காலம் கழிக்கவும், பாடவும், வேடிக்கை விதி பல்கரவும், சிறந்த சிந்தனையை வளர்க்கின்ற பெரியோர்களின் உரைகளை கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்தது குறித்து இறைவனுக்கு எண்ணற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வையற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவி செய்வது விடுதலை, விவேகம், நமது நாட்டின் பாதுகாப்பு என்பனவற்றை நிலைத்து நிறுத்தி நாம் அனைவரும் இறைவனை கொடுப்போம். நன்றி. உலக அமைதிக்காக தன்னிகரெல்லாம் மைந்தனாய் இவ்விழாவிற்கு தலைமையேற்று நல்லதொரு தலைவராய் இருக்கும் லயன் எஸ். சிவகுமார் அவர்கள் உள்ளிட்ட அவையோரை முதற்கண் வணங்குகிறேன். 2023-24 ஆண்டு பொன்னமராவதி சிட்டி சங்கத்தின் புதிய நிர்வாகிகளை பணியமர்த்தி சிறப்புரையாற்ற வந்திருக்கும் நமது 324 மாவட்டத்தின் முதல் துணை ஆளுநர் PMJL லயன் டி. மணிவண்ணன் அவர்களை சிட்டி சங்கத்தின் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மண்டல தலைவர் PMJL லயன் டாக்டர் கே. அம்முட்டி பாபா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். வட்டார தலைவர் லயன் சி. ஜெயராஜ் அவர்களையும், லயன் ஏ. சாகுல் ஹமீத், டிஸ்ட்ரிக்ட் JCT அவர்களையும், லயன் ஜே. பிரவீன்குமார், ரீஜன் GLT அவர்களையும், லயன் கே. ராகப்பிரியா, GLT அவர்களையும், லயன் டாக்டர் சி. ரவீந்திரன், ரீஜன் GST அவர்களையும், லயன் எம். கண்ணன், ரீஜன் பெட் அவர்களையும், லயன் விஜயன், லயன் எஸ். ராமசாமி, ரீஜன் LCA IF அவர்களையும், லயன் MR கருப்பையா, பஞ்சாப் போஸ்ட் கிளப் அவர்களையும், பொன்னமராவதி லயன் சங்க உறுப்பினர்களையும், பொன்னமராவதி ராயல் லயன் சங்க உறுப்பினர்கள் நிர்வாகிகளையும், பொன்னமராவதி ஷைன் சங்க உறுப்பினர்களையும், உப்பனாவட்டி ஷைன் சங்க உறுப்பினர்களையும், பாலகுச்சி பிரைட் சங்க உறுப்பினர்களையும், பொன்னமராவதி ரோட்டரி சங்க உறுப்பினர்களையும், முத்தமிழ் பாசனை உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஆசிரியரை பொருளாளர் மற்றும் மண்டல ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த
ஆண்டில் பணியாற்ற இருந்த புதிய நிர்வாகிகள், தலைவர், செயலாளர், அனைவருக்கும் வாழ்த்துக்களை பாராட்டு தெரிவிக்கிறேன். இந்த ஆண்டு இவர்கள் சிறப்பான சங்கத்தின் செயல்பாடுகள் அனைத்திலும் ஒத்துழைப்பு கொடுத்து உழைத்த செயலாளர் ராமன் அவர்களுக்கும் பொருளாளர் இளங்கோ அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். மற்றும் இந்த ஆண்டு எங்களுக்கு அனைத்து சேவை திட்டங்களையும் சிறப்பாக செய்வோம் என்பதில் மன மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த ஆண்டு புதிதாக நிர்வாகிகள் சிறப்பாக சேவைகளை செய்து மாவட்டத்தில் பாராட்டை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 2023 அன்று ஆணைக்கட்டியில் நடைபெற்ற தலைவர், செயலர், பொருளாளருக்கான பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றோம். 15/8/2023 அன்று வேலுப்பட்டி சிவகாம சுந்தரி செந்தமிழ் பாடசாலை பள்ளியில் சிட்டி சங்கத்தின் சார்பாக சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. அப்பள்ளிக்கு ரூபாய் 7,000 மதிப்புடைய ஸ்பீக்கர், மைக் வழங்கப்பட்டது. மேலும் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவும், ஸ்கேல், ரப்பர் பெஞ்ச், தரசா பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது. மேலும் ஆதரவற்ற ஏழை முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. 1/9/2023 அன்று மயிலாடுதுறையில் நடந்த ஆசிரியர் தின விழாவில் சிட்டி சங்கத்தின் சார்பாக ஆசிரியரை கலந்து கொள்ள செய்து ஞான சிற்பி விருது பெற்றுக் கொடுக்கப்பட்டது. 2/10/2023 அன்று காந்தி ஜெயந்தி தினம் பொன்னமராவதியில் கொண்டாடப்பட்ட பொதுமக்களுக்கு ஈர்ப்பு வழங்கப்பட்டது. காரையூர் 4/10/2023 அன்று காரையூர் முகைதீன் அப்துல் காதிர் 403 மாணவர்களுக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டு 24 மாணவர்களுக்கு பார்வை குறைபாடு, அதில் 3 மாணவர்களை தேர்ந்தெடுத்து பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. 15/11/2023 அன்று பொன்னமராவில் நடைபெற்ற மாவட்ட அளவில் நடந்த உலக சமாதான வரைபடம் போட்டியில் சிட்டி சங்கத்தின் சார்பாக மாணவர்களை கலந்து கொண்டு செய்தோம். 7/12/2023 அன்று சென்னை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சங்கத்தின் சார்பாக ரூபாய் 10,000 வழங்கப்பட்டது. 13/12 இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா சிட்டி சங்கத்துல போர்வை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். மற்றபடி சங்கத்துல எல்லாருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இளைஞர்கள் முதியவர்கள் அடிக்கடி தூக்கிட்டு இருப்பாங்க. அந்த விழாவில் அவங்களுக்கே தெரியாம போறோம் மாவட்ட பொறுக்கிறாங்க. இந்த பல பேர் அறிஞ்சிருக்காங்க. ஒரு 10 வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. இந்த சங்கத்தின் சார்பாக வழங்கப்பட்டது. 31/12/2023 அன்று புத்தாண்டு விழா சிட்டி சங்கத்தின் குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். 31/12/2023 அன்று திருச்சியில் நடைபெற்ற 2020-21 மாவட்ட தலைவர் பொறுப்பு தலைவராக பொறுப்பேற்று ஆர்சி, இஜெட்சி ஸ்கூல் மற்றும் பிஎஸ்டி பயிலாளர்களை திட்டமிட்டு புதிய பெரும்பாலத்தில் செய்து மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்து வருகிறார். 2021-22 ஆண்டில் பார்வைக்கூர் பயண மாவட்ட தலைவராக 217 சங்கங்களுக்கு ரூபாய் 5,000 வீதம் 10,86,85,000 ரூபாய் வழங்கி கண்காலத்தினை ஊக்குவிக்க வருகிறார். பன்னாட்டு லைன் சங்கத்துக்கு எல்சிஎஃப் நிதியாக 2,000 டாலர் கொடுத்துள்ளார். மேலும் பன்னாட்டு லைன் சங்க தலைவர் பாராட்டு சான்றிதழ் 9 முறையும், இலச்சினை 4 முறையும், பிரசிடென்ட் மெடல் 2 முறையும் பெற்ற பெருமைக்குரிய வருகிறார். பொது வாழ்க்கையில் இவர் தஞ்சை மாவட்ட உரிமையாளர் சங்க தலைவர், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆய்வாளர் உறுப்பினர், இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி ஆய்வாளர் உறுப்பினர், லயன்ஸ் டயாலிசிஸ் சென்டரின் இணை செயலாளர், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவ ஆய்வகம், ஸ்ரீ ஜெயம் மருத்துவ ஆய்வகம், அப்போலோ எக்ஸ்ரே அண்ட் ஸ்கேன் நடத்தி வருகிறார். அன்பார்வையையும் என்று முழக்கமிட்டு லைன்ஸ் நண்பர்களின் அன்பினை பெற்ற நம்மவர் டிஜேஎஃப் லைன் டி மணிவண்ணன் அவர்களை இம்மாவட்டத்தில் அவர்களை அறிமுகம் செய்து பெருமை கொள்கிறது சிட்டி லைன்ஸ் சங்கம். நன்றி. புதிய நிர்வாகிகளை பணியமர்த்தி சிறப்புரையாக எங்களது அன்பு அறிமுகப்படுத்திய லைன் டி சரவணன் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த நாள் ஒரு இனிய நாள். மிக அற்புதமாக பொன்னமராவதி சிட்டி லைன் சங்கத்தை கடந்த 12ஆம் ஆண்டு தலைவராக மிக அற்புதமாக பொறுப்பேற்று இன்றைய தினம் மன நிறைவோடு அடுத்த தலைவருக்கு அந்த வாய்ப்பை அளிக்கக்கூடிய தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள எஸ் சிவகுமார் அவர்களே, செயலராக மிக சிறந்த செயல்பாடுகளை செய்து பொன்னமராவதி சிட்டி லைன் சங்கத்தினுடைய வளர்ச்சியை மிக செம்மையாக செய்து கொடுத்த லயன் என் ராமையா செயலர் அவர்களே, பொருளாதாரத்தை மிக சிறப்பாக பேணி காத்து சங்கம் வளர்வதற்கு உறுதுணையாக இருந்த
இளங்கோவன் பொருளாளர் அவர்களே, இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணையுள்ள இந்த மண்டலத்தினுடைய மண்டல தலைவர் கே அமுதி பாபா அவர்களே, வட்டார தலைவராக பொறுப்பேற்று 3 சங்கங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் இன்ஜினியர் சி ஜெயராஜ் அவர்களே, மண்டல ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்றுள்ள நம்முடைய லயன் ஜே பிரவீன்குமார் அவர்களே, லயன் டாக்டர் பி ரவீந்திரன் அவர்களே, மிக அற்புதமாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு ஆர்வத்தோடு மழையை பொருள் கொடுக்காமல் கலந்து கொண்டுள்ள லயன் பழனியப்பன் அவர்களே, லயன் விஜயரங்கன் அவர்களே, லயன் பாபு அவர்களே, லயன் பொன் மாணிக்கவேல் அவர்களே, லயன் சிங்காரம் அவர்களே, லயன் தாய் ஹுசேன் அவர்களே, லயன் கிரீதரன் அவர்களே, லயன் ரத்னம் அவர்களே, லயன் மாணிக்கம் அவர்களே, என்னோடு இணைந்து தஞ்சை போஸ்டில் வரை கொண்டுள்ள தலைவர் லயன் கருப்பையா அவர்களே, லயன் சோழையப்பன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்டுள்ள நம்முடைய இன்னும் சட்டத்தில் பொறுப்பேற்கக்கூடிய கே முருகன் அவருடைய குடும்பத்தினர்கள், உறவினர்கள், நண்பர்கள், மிக அற்புதமாக இந்த பகுதியில் மருத்துவ பணிகளை செம்மையாக செய்து முருகனுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய டாக்டர் சரவணன் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாலை நிலையில் என்னுடைய மகிழ்ச்சிகரமான வணக்கத்தை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அளிக்கிறேன். அன்பு நண்பர்களே, இந்த ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய இந்த பணியேற்பு விழா என்பது நம்முடைய லயன் சங்கத்தினுடைய மரபாக கொண்டு நடந்து வருகிறது. இன்றைய தினம் ஒரு உன்னதமான நாள். 1917ஆம் ஆண்டு 7ஆம் தேதி ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட அன்று நம்முடைய முருகன் பொறுப்பேற்கிறார். 107 ஆண்டுகள் கடந்த ஒரு அற்புதமான இயக்கம் இந்த லயன்ஸ் இயக்கம். இந்த லயன்ஸ் இயக்கம் என்ன செய்கிறது? ஒரு நாளைக்கு சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான சேவை திட்டங்களை உலகளாவிய செய்யக்கூடிய ஒரு இயக்கம் என்றால் அது லயன்ஸ் இயக்கம். பல்வேறு இயக்கங்கள் இருக்கலாம், ரோட்டரி சங்கங்கள் இருக்கலாம், விண்ணர் சங்கம் இருக்கலாம், சமுதாயம் சார்ந்த சில அமைப்புகள் சார்பாக செய்யக்கூடிய சங்கங்கள் இருக்கலாம். இருந்தாலும் லயன்ஸ் இயக்கம் மூலமாக மிக அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு சேவை என்றால் கண் பரிசோதனை தான். நம்முடைய செயலர்கள் மிக அற்புதமாக ஒரு 3 பக்க அளவில் என்னிடம் செயல் அறிக்கை சமர்ப்பித்தார். அதில் அதிகமானவர்கள் செய்தது கண் பரிசோதனை மூலம் மாணவர்களுக்கு, அதே போல சமுதாயத்தின் மக்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போல பள்ளி குழந்தைகளுக்கு தேவையான உபகரணங்கள், ஸ்பீக்கர் பாக்ஸ் போன்றவை கொடுத்திருக்கிறார்கள். சுமார் 1000 நபர்களுக்கு உணவளித்து அவருடைய பசிப்பினியை போக்கியிருக்கக்கூடிய அந்த நிகழ்வை மிக அற்புதமாக செய்திருக்கிறார். இது அத்தனையும் இந்த பகுதியில் ஒரு சங்கத்தால் மட்டும் செயல்படவில்லை. இந்த பகுதியில் இன்னும் பல்வேறு லைட்ஸ்கள் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்தவரை இந்த பகுதியில் ஒரு 350 நண்பர்கள் லைட் சைக்கிள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நம்புகின்றேன். இதே போல இந்த மாவட்டமானது 324 மாவட்டமானது கரூர் முதல் காரைக்கால் வரை 11,346 நண்பர்களோடு மிக சிறப்பான இந்த சேவை பணிகளை மிக செவ்வனே செய்து வரக்கூடிய ஒரு அற்புதமான இயக்கம் இந்த லயன்ஸ் இயக்கம். அந்த லயன்ஸ் இயக்கத்தில் மிக அழகாக வருகின்ற ஆண்டு இமயம் என்ற ஆண்டை மிக மகிழ்ச்சியோடு செய்து கொடுத்து நிறைவு பெறக்கூடிய சிவகுமார் அவர்கள் நம்முடைய சௌக்கியம் ஆண்டை மிக சௌக்கியமாக ஆரம்பிக்கக்கூடிய முருகன் அவர்கள் இவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து, அன்பு நண்பர்களே, மழையின் காரணமாக நாம் அனைவரும் வீடு செல்வதற்கு வாய்ப்புகள் சீக்கிரமாக இருக்கும் காரணத்தை கொண்டு என்னுடைய பணியான பணியேற்புகளுக்கு நான் நேரடியாக செல்கின்றேன். அந்த முறையில் பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களை நம்முடைய எம்எஸ்சி அவர்கள் முறையாக அறிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செய்யக்கூடிய சேவை திட்டங்களுக்கு நீங்கள் உறுதியாக இருந்து உங்கள் அனுபவங்களை தலைவருக்கு பகிர்ந்து கொடுத்து இந்த சேவை திட்டத்தை செய்வதனால் நமக்கு என்ன பிரச்சனை வரும், இதை நாம் எப்படி சிறப்பாக செய்வது என்று அவருக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கி, அதே போல பணங்களை நாம் எப்படி வசூல் செய்து கொடுத்து பொதுமக்களிடம் எப்படி அதை கொண்டு சேர்ப்பது என்ற திட்டங்களையும் மிக சிறப்பாக எடுத்து நீங்கள் அதற்கு வழிகாட்ட வேண்டும். செய்து தரலாம். வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள அடையாளமாக மெழுகுவர்த்தி ஏற்றி உங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
பின்னால் இருந்ததுனால கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு மக்கள் தொடர்பு பிஆர்ஓ என்ற பொறுப்பை கொடுத்திருக்கிறார். என்ன செய்யணும் பிஆர்ஓ? வாட்ஸ்அப் இருக்கா? வாட்ஸ்அப் பார்த்தீங்களா? என்ன பார்ப்பீங்க? எழுதுங்க. வாட்ஸ்அப் ஸ்மார்ட் லைன் இருக்கா? ஸ்மார்ட் லைன் இருக்குங்களா? ஸ்மார்ட் லைன் இருக்கா? இணையம் ஆரம்பிச்ச ஸ்மார்ட் லைன் இருக்கா? வாட்ஸ்அப்ல பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? சரி, நீங்க வந்து இமயவரன் இந்த ஆண்டு அவரோட இன்னும் ஒரு டைம் இருக்கு. அவர் வந்து ஸ்மார்ட் லைன் என்ற ஒரு ஆப் உருவாக்கியிருக்காரு. ஒரு 3 லட்சம் ரூபாய் மதிப்பு அந்த ஆப் கொடுத்துருக்கு. சரி, நம்ம கவர்மெண்ட் செல்ல திட்டம் வந்து ஹெல்மெட், எல்லாருக்கும் ஹெல்மெட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வச்சுருக்காங்க. நீங்க ஹெல்மெட் நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, இந்த சர்வீஸ் அத்தனையுமே வந்து ஸ்மார்ட் லைன்ல அப்லோட் பண்ணும். ஸ்மார்ட் லைன் ஓப்பன் பண்ணீங்கன்னா இதுதான் உங்க சேனல் செகண்ட். ஓகே, உங்க கிளப் போர்டு மீட்டிங்ல ஸ்பெஷலா ஒரு தீர்மானம் போடுது. இது மாதிரி வைஸ் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரின்சிபல் வந்தாரு, 10 உறுப்பினர் கேட்டுருக்காரு. நம்ம குடும்ப உறுப்பினரை சேர்க்கணும்னு சொல்லி இந்த வருஷம் அவர்கள் முன்னெடுக்கணும். கண்டிப்பா சீனியர்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் செய்யணும். அடுத்தது நல்ல சேவைகள் செய்யணும், நல்ல ப்ராஜெக்ட் எடுக்கணும். அந்த ப்ராஜெக்டை பார்த்துட்டு நமக்கு முதல்ல செய்யணும். அது மாதிரி நல்ல முன் வரக்கூடிய ஒரு 50 நபர்களுக்கு மாவட்டத்தின் சார்பாக ஒரு தோராயமாக ஒரு 25 ரூபாய் வழங்கலாம். மீதி வந்து நீங்க கட்டணும். 85,000 இருக்கும், 25,000 கட்டா மீதி நீங்க 60 ரூபாய் கட்ட மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி போனா உங்களுடைய கோர்ட்டில் போய் பாருங்க. இதுவரைக்கும் நீங்க உங்களுடைய ஆளுநர் $100 கொடுக்குறீங்க. உங்க ஸ்டேட்மெண்ட் படி உங்களுடைய ஆளுநர் $100 கொடுக்குறீங்க. அதே போல எவ்வளவு செலவு சொல்லலையா? சரி, செலவுலாம் ஒன்றும் பயப்படாதீங்க. சங்கத்தில் வரக்கூடிய வருவாய் வைத்து மணிகண்டன் மிக சிறப்பாக நீங்கள் எப்படி சொல்றீங்களோ அதை சிக்கனமாக சொல்ல சொல்லுவாங்க. ஓகே, நீங்க அவருக்கு உறுதியாக இருக்கணும். அவருடைய கணக்கு வழக்குகளை நீங்கள் எப்படி வீட்டில் கண்காணிக்கிறீங்களோ அதே போல லைன்ஸுடைய கணக்கு வழக்கு நீங்கள் கண்காணிக்க வேண்டும். மிக சிறந்த கணக்காக பணியாற்றுவார்கள். அதுக்கு நீங்க உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. மணிகண்டன், நீங்க உங்களுக்குன்னு உங்க கிளப்ல பேசி ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒரு ஐடி பேன் கார்டு, அந்த பேன் கார்டு வாங்கி ட்ரஸ்ட் இருக்கா? ட்ரஸ்ட் இல்லை. சரி, சீனியர்ஸ்லாம் இருக்காங்க, பழனிப்பன் இருக்காங்க, இளப்பாவு இருக்காங்க. அவங்களாம் வச்சு ஒரு ஆடிட்டர் இல்லை ஒரு சீனியர் அட்வொகேட் வச்சு ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுங்க. என்ன நோக்கத்துக்காக நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறோம் நோக்கத்தை டிசைட் பண்ணுங்க. அப்புறம் ட்ரஸ்ட் ஆரம்பிங்க. ட்ரஸ்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு பேன் கார்டு வாங்க. அந்த பேன் கார்டை வாங்கி அந்த பேன் கார்டை கொடுத்து நீங்க அக்கௌண்ட் ஆரம்பிங்க. அதுக்கு சப்போர்ட்டா தான் உங்க பேன் கார்டு இருக்கும். இல்லாட்டி போனா நீங்க பணியேற்க நிர்வாகத்தில் ஒரு பட்ஜெட் என்னென்ன பண்ண போறோம்? 52 நபர்களுக்கு உணவு அவருக்கு பர்த்டே உங்களை வந்து துணை செயலாளர் போட்டுருக்காங்க. எதுக்குன்னா உங்க சைட் பார்க்குறாங்க, நீங்க செக்ரட்டரி நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்காரு அப்படின்னு அடுத்த வருஷம் அதை பொறுத்து கொண்டு வரணும் ஆசைப்படுறாங்க. அடுத்த வருஷம் அது கொஞ்சம் ஆசை. ஓகே, அதனால செக்ரட்டரி அந்த நான் சொல்லி வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். பட் என்னன்னு தெரியல. அப்படி இருந்தாக்க தலைவரா அப்படி இருந்தால் நம்ம அவங்க ஆளுநர். அதனால வந்து செக்ரட்டரியுடைய பணி வந்து மிக சிறப்பான பணி. நம்முடைய மெல்வின் ஜோன்ஸே வந்து செக்ரட்டரியாக தான் படிக்கிறது. அதனால அந்த செக்ரட்டரி கூட இருந்து அவர் என்னெல்லாம் ஹெல்ப் எல்லாம் செய்யணும். நண்பா, எனக்கு ரொம்ப நீங்க டயர்டா இருக்கு, எனக்கு பர்சனல் ஒர்க் இருக்கு, ஒரு 10 பேருக்கு இன்விடேஷன் கொடுக்குறேன், கொடுக்கணும். அது உண்மையில தலைவா நம்ம வேலைன்னு சொல்லணும். அவரை இருந்து அவருக்கு சிரமம் இல்லாம அவர் எப்போலாம் மூட விட்டாரு அப்பெல்லாம் நீங்க தண்ணி குடிச்சு வெங்கடீங்கிறது ராஜா செவ்வூர் டீஸ்டார் டீ வாங்கி கொடுத்து அவர் ரிலாக்ஸ் பண்ணலாமா? அவருக்கு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும். எனக்கு செக்ரட்டரி பாண்டிக்குமார் மேல் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, வனிதா மேல் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த நல்லெண்ணெய் கீழே ஊற்றிருச்சு, உடனே ஒரு டிஷ்யூ வச்சு அந்த இடத்துல பறிச்சு யாரும் விழுந்துடக்கூடாதுன்னு
பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேடம் இந்த ஆண்டு செக்ரட்டரியா பொறுப்பெடுக்கிறாங்க. நம்முடைய பொன்னமராவதி சிட்டி லயன்ஸ் சங்கத்தினுடைய 52 நண்பர்களுடைய அன்பையும் பெற்று அவருடைய வழிநடத்துவதற்காக அந்த செயலை பொறுப்பேற்கிறார். மாவட்டத்தில் நிறைய நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்வுலாம் அவரை இன்வைட் பண்ணுவாங்க. அதுக்காக நீங்கள் அனுப்பிச்சு வைக்கணும். கொஞ்சம் லேட்டாக வரலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரி பண்ணலாம் சார். நீங்கள் முறையாக நம்முடைய போர்ட்டல் ஓப்பன் பண்ணிங்களா? போர்ட்டல் லயன்ஸ் போர்ட்டல் ஓப்பன் பண்ணல. அப்புறம் எப்படி நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறது? நம்ம ஒர்க் பண்ண முடியும். அப்ப 52 பேருடைய இமெயில் ஐடி இருக்க வேண்டிய பொறுப்பு உங்க பொறுப்பு. இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய தலைவருக்கு அந்த பாஸ்வேர்டு இருக்கும். அதுக்குள்ள பாஸ்வேர்ட்ல உள்ளார போய் முருகன் சார் உங்களுக்கு எல்லாருக்குமே இமெயில் ஐடியை பர்சனல் இமெயில் ஐடியும் வாங்கணும். இமெயில் ஐடி கொடுத்தனால எந்த தவறும் கிடையாது. நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த பையன் என்ன படிக்கிறாங்க? தம்பி பேரு சின்ன ஒரு பேரு சச்சினை பிடிங்க. ஏன்னா சின்னவதான் கொஞ்சம் ஸ்பீடா இருப்பாரு. சச்சினை பிடிச்சி அவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் எல்லாம் பண்ணி உங்க கை கொடுத்துருவாரு. அதனால அவரை வச்சு மிக சிறப்பா அந்த போர்ட்டல் ஆரம்பிச்சு நீங்க அதை செஞ்சா மட்டும்தான் மிக சிறந்த செயலராக பணியாற்றும். சார் நீங்க முருகன் சார் என்னென்ன செய்யறாங்களோ அதெல்லாம் நீங்க ஃபார்ம் எடுத்து ரைட்டா அங்க உட்காந்துட்டு அவர் தலைவரும் பார்க்கறாரு. ரைட்டா அவர் என்னென்ன செய்யறாரு, எப்படி செய்யறாரு, நம்ம என்ன செய்யணும். அவர் ஒரு ஐ கேம்ப் போடுறாரு, இல்ல சரவண சார் வச்சு ஒரு பொது மருத்துவ முகாம் நடத்துறாருன்னா அந்த மருத்துவ முகாம் எது நல்லா இருந்துச்சு அதை எடுக்கணும். அதை எடுத்துட்டு இன்னும் நம்ம எப்படி நல்லா செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். உங்களுடைய ஆண்டுல என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்க இப்ப திட்டமிடக்கூடாது. இப்ப எல்லாம் பார்த்துட்டே இருக்கணும். 2025 ஜனவரி பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க பிளான் பண்ணணும். இப்ப பண்ணக்கூடாது. உங்களுக்கு அப்புறம் பிளான் பண்ணணும். சரிங்களா? பிளான் பண்ணி நீங்க முறையா உங்களுடைய ஆண்டு ரெடியூஸ் செய்யணும். இப்போ உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கு. அந்த ட்ரைனிங் பீரியட்ல சங்கம் எப்படி நடத்துறாங்க, எப்படி செயல்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். வட்டாரக்கூட்டம் நடைபெறும். வட்டாரக்கூட்டம் நடைபெறும் போது தலைவர் செயல்படும் நீங்க தெரிஞ்சு அந்த வட்டாரக்கூட்டத்துக்கு போகணும். அந்த வட்டாரக்கூட்டம் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அந்த ஆட்சிக்கு தலைவராக வரும்போது மிக சிறப்பாக செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். அதோடு இல்லாம மாவட்டங்கள் எல்லாத்தையுமே கடமையாக நிறைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அதன் மூலமாக நீங்கள் உங்கள் ஆண்டில் இந்த மாவட்டத்தில் வளர்வதற்கு மிக உண்மையாக இருக்கும். சார் அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய ஆண்டு மிக சிறப்பான அமையும். வாழ்த்துக்கள். வெளிநோக்கிய சொன்ன அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படின்னா மிக அற்புதமாக நீங்க செஞ்சு வாழ்ந்துருக்க மேடம். நம்முடைய முருகன் இந்த ஆண்டு சிட்டி வயசு தலைவராக பொறுப்பேற்றார். சொன்னார் உங்கள்கிட்ட பேசினாரா என்ன சொன்னார்மா? எவ்வளவு செலவாகும் சொன்னாரு? என்ன சொன்னாரு? நிறைய சொல்லிருக்காங்களா? சரவண சார் பக்கத்தில் இருக்காங்க. சரவண சார் தான் பார்த்தேன். முருகன் சார் சரிங்க. நீங்க இந்த ஆண்டு அவருக்கு உண்மையாக இருந்து அவர் செய்யக்கூடிய எல்லா நிகழ்வுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா பல பிரச்சனை நிறைய ஒரு குடும்ப வீட்டில் பிரச்சனை இருக்கோ அது போல அமைப்பு சின்ன சின்ன சந்தேகங்கள் செய்யணும். அதோட வீட்டுக்கு வரும்போது அவர் மனசு மூலமாக கொஞ்சம் கட்டி கொடுத்து நீங்க அவரை இன்வைட் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துங்க. அவருடைய பணி இந்த ஆண்டு 1 வருடம் கண்டிப்பா உங்களுடைய லேபுடைய வீட்டில் லேபிங் சொல்லிங்களா சாப்பிடலாம் லேப் இருக்காங்க. சரி அவருடைய ஒர்க்கை பிரிச்சு கொடுங்க. அவர் லேப் இருக்க சர்வீஸ் போயிடுவார். நீங்க விசிட் பண்ணுங்க. நீங்க விசிட் பண்ணாலும் முன்னே என்ன வசதி கொடுங்க என்ன பண்ணுங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே அவசியம் நீங்க லேபுக்கு போங்க, விசிட் பண்ணுங்க. அப்படி பிரச்சனை இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா சார் அனுப்பிச்சுவீங்க. சாருக்கு கட்டப்படலாம் சேவ் பண்ணலாமா? இந்த ஆண்டு மிக அற்புதமான ஒரு ஆண்டு. நிறைய பொறுப்புகள் நம்ம மாவட்டத்தில் கொண்டு இளவரசு சாப்பிடுறாங்க, மாணிக்க கொடுக்குறாங்க, சிங்காரம் சாப்பிடுறாங்க, ஜீரகம் கொடுக்குறாங்க, பள்ளிகள் சாப்பிடுறாங்க. நிறைய முன்னாள் தலைவர்கள் நிறைய பொறுப்புகளை நம்முடைய மாவட்ட சபைகள் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம நம்பிக்கையோடு கொடுக்குற என்ன காரணம் அவன் மிக சிறப்பாக பணி செஞ்சவங்க. இந்த ஆண்டு ஒரு ஆண்டு நம்ம லயன்ஸ் செய்கின்ற 3 பொறுப்புகள் மிக அற்புதமான பொறுப்பு. தலைவர், மாவட்ட ஆளுநர், பன்னாட்டு
இந்த 3 பொறுப்பு தான் ரொம்ப சிறப்பான பொறுப்பு. நாம் செய்யக்கூடிய காரியங்களை செய்வதற்கு முழு அதிகாரமுள்ள பொறுப்பு. அப்ப நீங்க தலைவராக இந்த ஆண்டு நீங்கள் என்ன செய்யணும்னு ஆசைப்படுகிறோம் அதை செஞ்சிருங்க. நாள் வேகமா முடியும், போதே தெரியும், சாதனை டக்குனு முடிச்சார். அதனால உங்களுடைய ஆண்டு ரொம்ப வேகமா போயிடும். ஆனா நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அவருடைய திட்டத்தை ஒட்டி போகணும். உங்களுக்கு அவருடைய திட்டங்களுடைய அறிக்கை கொடுத்தாங்க, அந்த அறிக்கைக்கு தகுந்த மாதிரி அதை ஒர்க் பண்ணணும். அந்த ஹெட்ல நீங்க பிளான் பண்ணி வரலாம். பசிபினி போக்குறவங்க பசிபினி போகுது சொல்லுவாங்க. ஆளுநர் என்ன ஹெட்ல கேட்கிறாரோ அந்த ஹெட்டை போட்டு நீங்க அனுப்பணும். அப்புறம் ஒரு மாசம் கிடைக்கும். அந்த பணியை மிக சிறப்பாக செய்யணும். அதே போல உங்களுடைய சேவைகள் பெரிய லெவலில் குவாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல குவாலிட்டியே இருக்கும். ஐக்கியம் பண்ணீங்கன்னா நிறைய ஐக்கியம் பார்த்துட்டு அந்த ஐக்கியம் ஒரு 50 பேருக்கு கண் ப்ராப்ளம் இருக்குனாக்கா 50 கண்ணாடி வாங்கிக்கலாம். நம்ம பார்த்தோம் நீங்க போய் வாங்கி சொல்றோம். 50 கண்ணாடியில் அட்லீஸ்ட் நம்ம வந்து கேள்வி நிறைய கேட்க தருவாங்க. சார் எல்லா ஏசி சார் உறுப்பினலாம் சார் இவங்க எந்த யார் நண்பர்கிட்ட போய் கேட்டாலும் சிட்டிக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் கொடுன்னு கேட்டா கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க நம்ம ஒரு ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் ஃபுட்டு கொடுக்கலாம் சார், இந்த பள்ளிக்கூடத்துலேயே ஒரு 5000 பணம் கொடுக்கலாம் சார் படிப்புக்காக அப்படின்னு நீங்க டைவர்ட் பண்ணலாம். சார் இந்த அவனோட திட்டம் 10,000 ஹெல்மெட் தர சொல்லிருக்காரு. நம்ம பால்காரங்க நீங்க ஹெல்மெட் கொடுப்போம். உங்க ஏரியாவில் உங்களுக்கு பால்காரங்க ஹெல்மெட் கொடுப்போம் சொல்லி உங்க 10 வயசுல பால்காரங்க ஹெல்மெட் போடுவோம். பால்காரங்க பூ விற்கிறவங்க அவங்கலாம் நிறைய ஹெல்மெட் போடுவாங்க. போய்க்கலாம் ஹெல்மெட் அவங்களுக்கு அங்கெல்லாம் போடுவோம். அந்த ஸ்டூடெண்ட் யாரெல்லாம் 18 வயசு மேல வண்டி கொடுக்குறாங்களோ அவங்க நிப்பாட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க ஹெல்மெட் தரணும். எல்லா ஸ்டூடெண்ட் போட மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் ஃபேன்சியா போடுவாங்க, கொஞ்சம் நாளைக்கு நல்லா போடுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஹெல்மெட் வாங்கி போட்டால் கண்டிப்பா அதை அப்ளை பண்ணுவாங்க. அதை மாதிரி போட்டு ஒரு 50 ஹெல்மெட் வாங்கி கொடுத்து ஒரு உயிரை காப்பாற்றாலும் பெரிய சர்வீஸ். அதை நீங்க மிக சிறப்பாக செய்யணும். மாவட்டத்தில் வரக்கூடிய எந்த ஒரு நிகழ்வையும் சங்கத்துடைய கூட்டத்தில் நீங்க முறையாக தெரிவிக்கணும். அந்த கம்யூனிகேஷன் மாவட்ட தெரியப்படுத்தணும், வட்டார தலைவர் தெரியப்படுத்தணும், மண்டல தலைவர் தெரியப்படுத்தணும். மண்டல தலைவர் எந்த ஒரு இது கேட்டாலும் உடனடியாக செய்யணும். லேட் பண்ணணும். ஒரு குறிப்பு கேட்டால் உடனே செய்யணும் சார். இந்த ஆண்டோட மெம்பர்ஷிப் தலைவர் 10 உறுப்பினர் சேர்க்கிறார். மிஷன் 1.5 திட்டத்தில் 10 உறுப்பினர் சிட்டி லைன்ஸ்ல வராங்க. அதே போல நம்முடைய தொகுதியில் ஒரு மாநிலம் பொன் மாநிலங்களுக்கு எம்ஜிஐ மினிமம் 1, ஓகே மேக்சிமம் 2. நீங்க பண்ணீங்களா? நம்மகிட்ட கேட்டுங்க, கேட்டு ப்ராமிஸ் பண்ணுங்க. ஏன்னா குறிச்சிக்கோப்ப இல்ல கண்டிப்பா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தர்மம் கிடைக்காது. கவலை பண்ணாங்க. நல்ல உங்களுக்கு இடைவெளி பக்கபலமா இருப்பாரு. நம்ம மற்ற சவால் இருக்காரு, உங்களுக்கு பக்கபலமா இருப்பாரு. ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க செய்யக்கூடியது லேட் பண்ணாம செஞ்சு இன்னைக்கே செட்டு கொடுத்துங்க. மனசு மாறிடும். எம்ஜிஆர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் கொடுத்துரு. அவர் ஒவ்வொருத்தையும் சொல்லுவாரு, சிக்கல் ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் சொல்லுவாரு. அதுதான் அந்த பாராட்டு மிகப்பெரிய பாராட்டு. அதை 1 to 3 எம்ஜிஆர் கொடுங்க. பன்னாட்டு நிதி கொடுங்க, மெம்பர்ஷிப் கொடுங்க, நல்ல ப்ராஜெக்ட் கொடுங்க. மிக சிறந்த தலைவராக நீங்க பணியாற்றி இந்த ஆண்டு இறுதியில் சிட்டி லைன்ஸ் வால் தலைவர் பேரை நீங்க பண்ணணும். அப்பதான் பணி வச்ச எனக்கும் தருவ இந்த சங்கத்துக்கும் தருவோம். அதை செய்ய தரணும். எந்த ஒரு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க. உங்களுக்கு முறையா நான் என்ன வேணும் நான் சொல்லி கொடுக்குறேன். நல்ல ஒரு தலைவராக இருந்து மாவட்டத்தில் டாப் 10 சர்வீஸ் கிளப் வரணும், ஆக்டிவிட்டி வரலாமா? ஓகே, உற்சாகமான தலைவலி பாராட்டு நீங்க இருவரும் வெளியே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல ஒரு கடவுளை எழுப்பி அவரை உற்சாகப்படுத்தினாங்க. சார் சார் இங்க இந்த சுத்தில நீங்க 2 இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒன்று ஜட்ஜியுடைய வீடு இருக்கும், அடுத்து உங்களுடைய டேபிள் இருக்கும். இது நீங்க கூட்டம் தோன்றுவதற்கும் கூட்டத்தை முடித்து வைப்பதற்கு மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும். வேற இடையில எந்த சலசலப்பு இருந்தாலும் அதை இதற்கொண்டு அந்த சலசலப்பை அமைதி செய்வதற்காக உபயோகப்படுத்தக்கூடாது. மிக சிறந்த தலைவர் என்றால் இதுமுறை மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும். அதை நீங்கள் முறையாக செய்து தரலாமா? வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, பொன்னமராவதி சிட்டி லைன்ஸ் சங்கத்தினுடைய ஆற்றல்மிக்க தலைவராக 24-25ஆம் ஆண்டு பெருமைமிகு சங்கத்திற்கு நம்முடைய தலைவராக லைன் கே முருகன் அவர்களை உங்கள் கனவழியோடு இந்த அவையில் பணியில் அமர்ந்தே இந்த இனிய செய்தி பதிவு செய்யும் மகத்த மகிழ்ச்சியை
சிவகுமார் சார் தலைவருக்கு உறுதுணையாக இருந்து தலைவருக்கு எல்லா பொறுப்புகளுக்கும் நீங்கள் உறுதுணையாக இருந்து சிறப்பாக செய்தரமும் வெளிவருக்கு எச்சு உங்களை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் உடனடி முன்னாள் தலைவர் பொன்னமலை சிட்டி லைன்ஸ் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, கோவை ஆகிய இடங்களில் மருத்துவமனையில் ஆய்வக உறுப்பினராக பணியாற்றியவர். இலங்கை, கொழும்பு மற்றும் வவுனியாவில் ஆய்வக லயன் கே. முருகன் அவர்கள் 23, 24, 25ஆம் ஆண்டு தலைமையேற்று வழிநடத்திட உறுப்பினர் சிட்டி சங்கத்தின் உறுப்பினர் அறிவுறுத்தாமல் அறிவுறுத்திய பெருமை கொள்கிறேன். சிட்டி சங்கத்திற்கு நன்றி. என்னை அறிவுறுத்தியதற்கு நன்றி. எதையும் பிரகாரம் பண்ணல. நான் நான் நினைக்கிறத நான் சொல்றேன். என்ன அப்படின்னா சார் சொன்ன மாதிரி எளிமையா இருக்கணும்னு நினைக்கிறேன். எளிமையா இந்த இயக்கத்துல தொடரணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய திட்டங்களை நம்ம ஆளுநர் சொன்ன திட்டங்களை எல்லாத்தையும் முடிக்கணும். இந்த வருஷம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி சங்கத்தை முதல் நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். பணியேற்பு சாரை கூப்பிட்டோன்னே உடனே அவர் சொன்ன மாதிரி எந்த நேரத்தில் வேணாலும் அவரை கூப்பிடலாம். அவர் எந்த டைம்ல அடிச்சாலும் சார் உடனே முருகன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உடனே இது பண்ணுவாரு. எனக்கு இந்த இயக்கத்துல சேர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு அவர் சொல்லுவேன். என்ன அப்படின்னா பொள்ளாச்சியில சிவா பேராமெடிக்கல் காலேஜ்ல நான் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு அந்த காலேஜில் படிக்கும்போது அவர் பொள்ளாச்சி லைன்ஸ்ல கூட செக்ரட்டரியா இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த செக்ரட்டரியா இருக்கனால அந்த கிளப்பு சாவி எனக்கு கொடுப்பாரு. நீங்க சொல்லுங்க போய் வாரத்துல 2 நாள் அங்க மீட்டிங் நடக்கும். அங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா ஐ கேம்ப் நடக்கும், சித்தா கேம்ப் நடக்கும், தையல் பயிற்சி நடக்கும், எல்லாமே நடக்கும். அப்ப நான் இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். அப்போ போர்டு மீட்டிங் நடக்கும். அப்போ நான் இருக்க போது கோயம்புத்தூர்ல கவர்னரா அழைச்சிருப்போம். அந்த இதுக்கு என்னை கூட்டிட்டு போறாரு. அவர் என்னன்னா ஸ்டூடெண்டா வைக்காம அவர் பிஎம் மாதிரி வச்சிருந்தாரு. அப்ப இந்த இயக்கம் அவர் அடுத்த செயலாளர் தலைவரானாரு. தலைவராக அந்த இயக்கத்தை பத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன வித்தியாசமா இருக்கு. அதாவது சேவைகளும், அதாவது ஐக்கியம் நம்ம ஒரு வருஷத்துல 1 தடவை 2 தடவை போடுவோம். அவர் மாசத்துல 2 தடவை போடுவாங்க. ஸ்கூல்ல அங்கேயே நடத்துவாங்க, கிளப்பே நடத்துவாங்க. மற்ற ஒரு பஸ் கவர்மெண்ட் பஸ் எடுப்பாங்க. 50 பேர் 60 பேர் அந்த கவர்மெண்ட் பஸ் எடுத்து பயன்படுத்துவாங்க, நடத்துவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சேவையெல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கூல்லாம் இது பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட் தத்தெடுப்பாங்க. அதே மாதிரி பிளட் பேங்க், பொள்ளாச்சி பிளட் பேங்க் சர்வீஸ் இவங்க எல்லாருமே உறுப்பினராக இருக்கவங்க எல்லாருமே பிளட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்போ எனக்கு ஒரு முன்னுதல் ஆச்சு. அன்னைக்கு என்னோட சூழ்நிலையில நான் வெளிநாடு சிவகாசிலாம் போயிட்டேன். திரும்ப எனக்கு ஒரு வாய்ப்பு, திரும்ப மறுபடியும் ஒரு வாய்ப்பு வந்தது நந்தினி ஸ்கேன். அங்க நான் வரும்போது சமூக ஓனரா எனக்கு கிடைச்சாரு. நான் போனோம், உடனே என்ன சேர்த்தோங்க. அப்ப அவர் எலெக்ஷன் நிற்கிறாரு. அவர் போட்ட அந்த டைம்ல நான் அங்க லேப்ல வேலை பார்க்கிறேன். அப்போ அவரோட என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். ஆனா எல்லா ஊருக்கும் தெரியாது. இருந்தாலும் அவரோட என்ன பண்றாரு அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ 2வது தடவை ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த இயக்கம் எனக்கு ரொம்ப இது சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இது. அதாவது நமக்கு ஒரு பெருசா பண்ணினாலும் சின்னதா, அதாவது தனியா ஒரு ஆள் பண்றதுக்கும் ஒரு பெரிய ஒரு இயக்கமா பண்றதுக்கும் பெரிய ஒரு இது கிடைச்சிச்சு. அப்போ அதனால உடனே நம்ம சிட்டி கிளப்ல பேசும்போதே நான் உடனே இறந்துட்டேன். இருந்தாலும் இறந்ததுனால தனித்துறையால கடந்த ஒரு 6 வருஷமா கிளப்ல வரவே போவேன் அப்படியே இருந்தேன். கடைசியா போன 2 வருஷத்துக்கு முன்னாடி செக்ரட்டரி ஆனேன். அதுக்கப்புறம் என்ன முழு முதலா இது இந்த இயக்கத்துல இவ்வளவுதான் இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு இப்போ தலைவராக வந்திருக்கேன். இந்த தலைவராக வந்ததுக்கு காரணம் நிறைய செய்யணும். இந்த பகுதியில நம்ம ஒரு ரத்தபோசமா வச்சிருந்தோம். அதை வச்சு நிறைய செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தலைவராக வந்திருக்கேன். இந்த கிளப்பையும் கண்டிப்பா கவர்மெண்டோட திட்டத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன். மணி சார் திடீர் மரியாதை போன் பண்ணி சொன்னாரு எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த படத்தை போன வருஷத்துல இருந்த நானும் சாப்பிடும் நண்பராக இருந்தோம். ஆனா எங்க கண்டாலும் என்னைய
பேசுவாரு, போன் எடுத்தா பேசுவாரு, அவங்களா கேட்பாரு, நான் எல்லாம் போயிருந்தா திருப்பி மெசேஜ் போடுவாரு, வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்ப எனக்கு அது ஒரு இவர் மேல ஒரு ஈடுபாடு இருந்தது. எனக்கு பணி சும்மா நிறைய இருந்தாலும் இந்த இயக்கத்துல வந்து கண்டிப்பா நான் நிறைய செய்யணும், அதாவது எனக்கு பேர் வாங்கணும் அப்படின்னு இல்லை, நிறைய செய்யணும் ஆசை. ஏன்னா நான் சிவகால வந்து ஒரு 3 வருடம் இருந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா அந்த சண்டையில தமிழரோட சண்டையில நிறைய கை கால் இழந்து நிறைய அந்த மாதிரி நிறைய நடக்கும்போது இந்த உயிரோட அருமை எனக்கு தெரியும். இதை வந்து நான் ஒரு சின்னதா சொல்றேன். ஒரு மெக்கானிக் வந்து ஒரு டாக்டர் கேட்பாரு, என்ன அப்படின்னு கேட்பாருன்னா, நீங்களும் இது பார்ட்லாம் கலட்டி மாட்டீங்க, மெக்கானிக்ஸ் நானும் கலட்டி மாட்டேன், ஆனா உங்களுக்கு சமூகத்துல வந்து அந்தஸ்து அதிகமா இருக்கு அப்படின்னு டாக்டர் கேட்கிறாரு. அப்போ டாக்டர் ஒரு பதில் சொல்றாரு, நான் வந்து நீங்க வந்து வண்டி ஆஃப் பண்ணிட்டு எல்லா பாசும் கழட்டுவீங்க, நான் வந்து வண்டி ஓடிட்டு இருக்கும் போதுதான் கழட்டுவேன். அதுதான் வித்தியாசம். என்னைக்குமே வந்து அதனால இந்த பணியை ஏற்றுக்கிட்டு அதான் 2 வருஷம் சிங்கப்பூர்ல போய் நான் பணி மாறினாலும் எனக்கு சம்பளம் அதிகமாக தான் இருந்தது. எனக்கு விருப்பமே இல்லை. என் மனைவிட்ட தெரிவிச்சேன், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு. உடனே அவங்க வாங்க, எனக்கு வந்து சம்பளம் முக்கியம் இல்லை, நம்ம செய்யற பணி தான் எனக்கு முக்கியம், இன்வெஸ்டா செய்யணும், இந்த பகுதியில வந்து இன்வெஸ்டா செய்யறதுக்கு அதுதான் காரணம். எந்த வீட்டுக்கு கூப்பிட்டாலும் நான் போவேன், எந்த வீட்டுல போய் எடுக்கணும்ன்றதாலும் நான் இறங்கி எந்த வயசுனாலும் இறங்கி போவேன். காரணம் அந்த பணி எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து அதே மாதிரி சொல்றேன், இங்க இருக்க மக்களுக்கு தெரியாது, நம்ம லேப்லாம் 50 அப்படின்னு இன்ன வரைக்கும் நான் 2002ல 30 ரூபா வாங்க, இன்னைக்கு 30 ரூபா வாங்கியிருக்கேன் சுகருக்கு. காரணம் என்னன்னா, இந்த ஏழை நாங்கள் வந்து திருச்சியில இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி தனியா வைக்கலாம் அப்படின்னு வரும்போது இங்க வந்து சிரமசாலை எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இங்க வந்து வச்சேன். எதுக்காக அப்படின்னா, எங்க அப்பா பிறந்த ஊர் இந்த ஊர், நான் பிறந்த ஒரு பொள்ளாச்சியா இருந்தாலும் எங்க சந்ததி எல்லாமே இந்த ஊர்ல இருக்காங்க. கண்டிப்பா இங்க வந்து நிறைய டெக்னாலஜி கொண்டு வரணும், நிறைய விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாம் ஒரு ஈடுபாடு கொண்டு வந்திருக்கேன். நிறைய செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதுக்கு நம்ம சங்கத்தை வந்து நான் வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா நண்பர்களும் எனக்கு வந்து உண்மையா இருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த வருஷம் சிட்டி சங்கத்தை வேற பாதைக்கு, புதிய பாதைக்கு கண்டிப்பா கொண்டு போவேன் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் ஆதரிச்சிருப்பாங்க. இந்த அதே மாதிரி முதல் சேவையா நான் ஆளுநருக்கு சொல்லிக்கிறேன். முதல் சேவை இந்த ரத்த தானத்தை பத்தி இப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த ரத்த தானத்தை அதிக அளவில் எடுத்து மாவட்டத்தில் அதே மாதிரி இப்ப விழால வந்து எங்க அம்மா எங்க குழந்தைகளும் யாருமே நான் கூப்பிடல. காரணம் என்னன்னா, நான் வந்து என்னோட சார்பு மாதிரி எனக்கு வந்து எதுவுமே வேணாம். இந்த பதவிக்கு வந்து நான் வந்து வேலை செய்யறதுக்காக இந்த பதவிக்கு வந்திருக்கேன். கண்டிப்பா என்னோட முழு மூச்சா இதுல இருந்து இந்த வருஷத்தை சங்கத்தை மேலோக்கி கொண்டு போவேன். இதை பார்த்து மற்ற நண்பர்களும் இதை பார்த்து நிறைய செய்யணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஆசை. எல்லாருக்கும் அங்க வந்து கவர்னர், மண்டல தலைவர், சிஎஸ்சி வட்டார தலைவர், சாசன தலைவர், பல ஆளே இல்லைனாலும் சாசன தலைவர் என்னோட இதுக்காக வேலை எடுத்துட்டு வந்திருக்காரு பிரவீன்குமார். எல்லாரும் அதே மாதிரி மற்ற கவர்னர் இருந்தது பாவனே, சிங்காரம் மாமா, பாலன் எல்லாருமே வந்து எனக்கு பெரிய ஒரு உந்துதலா இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா இந்த வருஷம் சிட்டி சங்கத்துக்கு நல்லா ஒரு பேர் வாங்குறதோட சேவையில காட்டுவேன். அவ்வளவுதான். நான் வந்து எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசல, என் மனசுல இருக்கிறத சொல்றேன். அவ்வளவுதான். இந்த இது வந்து தலைவராக போன 2 வருஷம் செயலாளர் இருக்கும் போதே சொல்லிட்டேன். அதனால பிளான் பண்ணி கண்டிப்பா சிறப்பான இடத்துக்கு கொண்டு போவோம், சேவைகளை கொண்டு போவோம், மக்களுக்கும் நிறைய யூஸ் பண்ற மாதிரி கொண்டு போவோம் அப்படின்றத தெரிவிச்சிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மனதில் உள்ளதை உள்ளபடி தெரிவித்த தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதிய நிர்வாகிகளை கௌரவிப்பதற்கு 2023-24 முன்னேற்றம் பொருளாளர் ஆர்பி மணிகண்டன் அவர்களுக்கு சென்ற ஆண்டு சிறப்பாக செயல்பட்ட தலைவர் செயலாளர் பொருளாளருக்கு இந்த ஆண்டு செயலாளர் பாண்டிகுமார் அவர்கள், பொருளாளர் ஏர்கோ அவர்களுக்கு புதிய பொருளாளர் ஆர்பி மணிகண்டன் அவர்கள் பொருளாளர் மூர்த்தி செய்வார்கள். இந்த மேடையை ஆரம்பித்துக் கொண்டது அன்பு ஆளுநர் அவர்களுக்கும், ஆளுநரை அமைச்சரவை உட்கார பார்த்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறோம்
பொருளாளர், ஆசன தலைவர் மற்றும் இந்த சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த ஆண்டு மட்டுமல்ல என் உயிர் உள்ளவரை எந்த சேவை திட்டத்தை செய்ய அனைத்தாலும் நான் செய்து கொடுப்பேன். உங்களுக்காக, லயன்ஸ்க்காக என் உயிர்களை உழைப்பேன் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மகாத்மா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கொண்டாடி கொடுப்பதற்கு வயதை முருகன் தலைவர். முதல்நிலை ஆளுநர் அவர்களிடம் வெளியீடு மண்டல தலைவர் வெள்ளாளர் கொண்டு வழங்குதல். சேவை வேட்டி சேவை பெறுபவர்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். காமாட்சி, பார்வதி, லதா, நல்லம்மாள், அழகி 5 பேருக்கு சேவை வழங்குகிறோம். மண்வெட்டி துண்டு 2 நபருக்கு நாகராஜன் விவசாயிக்கு வழங்கப்படுகிறது. ஹெல்மெட் 2 நபர்களுக்கு. இயற்கையை பேணி காப்போம் என்ற திட்டத்தில் மண்வெட்டி துண்டு வழங்கப்பட்டது. இன்று சௌரியமாண்டின் 7 திட்டங்களில் 4 திட்டங்களை செய்து முடித்திருக்கிறோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த மாணவர்களுக்கான உதவித்தொகை இது இளைஞர் மேம்பாடு என்ற திட்டத்தில் வருகிறது. சௌரியமாண்டின் 4 திட்டங்களை சிறப்பாக தலைவர் அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்து 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு அரசு பள்ளிகளில் முதலிடம் பெற்ற மாணவர்களை அவர்களுக்கு அதே ஆலவேல் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற சஞ்சய் 500 மதிப்பெண்களுக்கு 490 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அவருக்கு ரூபாய் 2000 வழங்கப்படுகிறது. கொலம்பரி விடுதலை மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் ஜீவன் என்ற மாணவர்கள் அதற்கு 600 மதிப்பெண்களுக்கு 524 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அவருக்கு ரூபாய் 3000 வழங்கப்படுகிறது. ஜீவன் வாங்க. அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவி 12ஆம் வகுப்பு மாணவி அனிதா 600 மதிப்பெண்களுக்கு 530 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அவருக்கு ரூபாய் 3000 ஊக்கத்தொகை அளிக்கப்படுகிறது. அதே பள்ளியில் 10ஆம் வகுப்பில் 500 மதிப்பெண்களுக்கு 485 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்ற யு மோனிகா என்ற மாணவிக்கு ரூபாய் 2000 வழங்கப்படுகிறது. 2ஆம் இடம் பெற்ற ஜே விகாசினி 484 மதிப்பெண்கள் பெற்ற ஜே விகாசினி அவர்களுக்கு ரூபாய் 2000 வழங்கப்படுகிறது. இந்த சௌரியமாண்டிய திட்டத்தில் 4 திட்டங்களை இன்று நிறைவேற்றியுள்ளோம். புதிய நிர்வாகிகள் பணியேற்றுள்ளார். கல்வியை வளமை
என்ற தாரக மந்திரத்தின் சொந்தக்காரரான சௌரியமானி மாவட்ட ஆளுநர் அவர்களின் ஏற்புரையை ஏற்று பிஎம்ஜர் லயன் இன்ஜினியரிங் சௌரியா டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர்களை வணங்கி நமது பன்மராஜ் சிட்டி பணியாற்றுள்ளாரில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் லயன் எஸ் சிவகுமார் அவர்களுக்கும் வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கும் எம் ராமையா செயலாளர் அவர்களுக்கும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் லைன் எம் இளங்கோ அவர்களுக்கும் 24-25ஆம் ஆண்டில் புதிய தலைவராக பணியேற்று அமர்ந்திருக்கும் தலைவர் கே முருகன் அவர்களுக்கும் செயலாளர் லைன் கே என் பாண்டிகுமார் அவர்களுக்கும் பொருளாளர் லைன் ஆர் மணிகண்டன் அவர்களுக்கும் புதிய பொறுப்பாளர்களை பணியில் அமர்த்தி சிறப்புரை ஆற்று மட்டுமல்லாமல் ஒரு பயிற்சி பட்டறையை வழங்கி அனைவருக்கும் வழங்கிய முதல் துறை ஆளுநர் மாவட்டம் 124 மாவட்டத்தின் டிஎம்ஜே லைன் டி மணிகண்டன் அவர்களுக்கும் எனது பணிவான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சேவை திட்டங்களை வழங்கி மிகவும் சிறப்புரை ஆற்றிய டிஎம்ஜே லைன் டாக்டர் கே அமுதி பாபா அவர்களுக்கும் மண்டல தலைவர் அவர்களுக்கும் எனது பணிவான அன்பு தம்பி பத்திரிகை நிருபர் இளையராஜா அவர்களுக்கு கொண்டாடி கொண்டு நினைவு பிரசிடன்ட் செந்தில்குமார் அவர்கள் செயலாளர்களுக்கு வழங்கிய அமுடி பாபா அவர்கள் கொண்டாடி கொண்டு இங்கு வருகிறார். சிறப்பாக செயல்படுவதற்காக கரெக்டாக செயலாளருக்கு வணங்குகிறார். அடுத்ததாக வட்டார செயலாளர்கள் தலைவர் செயலர் தொடர்ந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அடுத்து வட்டார தலைவர்
Kiravani Alagu Ilayahara YouTube channel. Like, subscribe, and share. Your YouTube channel, go ahead and subscribe. Kiravani Alaju Ilijaga. Kiravani Alaju Iliraja.